நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை இன்னைக்கு உங்களை நிறைய பேர் பார்த்து சொல்லலாம், நீ துர்ப்பார்க்கியசாலி என்று. இல்லை, கர்த்தருடைய வேதம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, நீங்க கர்த்தரை தன்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிறபடினாலே இந்த தேசத்திலே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். உங்ககிட்ட சொத்து இல்லாமல் இருக்கலாம், சுகங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆமேன், பெரிய பேசக்கூடிய அளவிற்கு ஒரு பிரபலம் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு தெய்வமாக இருக்கிறபடினால், நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பாக்கியவான்களாக வைத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் நான் பாக்கியவான் சொல்லி நம்ம பலத்தை நம்பி நான் பெரிய பாக்கியவான், பெரிய வீடு கட்டிருக்கிறதுனால நான் பாக்கியவான், நான் பெரிய வேலையில இருக்கிறதுனால பாக்கியவான் என்று சொல்லி நாம் தவறாக கணக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் யார் யாருக்கெல்லாம் தெய்வமாக இருக்கிறாரோ அவர்களே இந்த தேசத்திலே பாக்கியவான்கள் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு தோட்டத்துல ஒரு தென்னை மரம் நற்றினார்கள். அந்த தென்னை மரத்திற்கு பக்கத்திலே ஒரு வாழை கன்றை கொண்டு நட்டினார்கள். அதை நடும் பொழுது இந்த வாழை கன்று கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது. ஆனால் தென்னை கன்று வளரவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து தெரியல, அது வளர்ச்சி தெரியல. உடனே இந்த வாழைக்கன்று அந்த தென்னங்கன்றை விட வேகமா வளர்ந்து மேல வந்த உடனே இந்த தென்னங்கன்றை பார்த்து சொன்னது, ஏய் தென்னங்கன்றை, நீ உன்னை வச்சு எவ்வளவு நாள் ஆகுது பாரு, உனக்கு வளர்ச்சியே இல்லை, நான் எவ்வளவு வேகமா வளர்றேன் பாருன்னு ரொம்ப வேகமா வளர்ந்து மேல வந்துருச்சு. மேல வந்த உடனே இதுக்கு ஒரு ஏளனமான பேச்சு. தென்னை மரத்தை பார்த்து பாரு, ஏய் தென்னை மரமே, உன் மேல உனக்கு கடவுள் உன் மேல கரிசனையாவே இல்லை, நீ கடவுளுக்கு ரொம்ப பிடிக்காதவன் போல, அதனாலதான் நீ இந்த நிலைமையிலே இருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த தென்னை மரம் வாய் திறக்கவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வந்துச்சு. இதை தவிர அந்த வாழை மரத்தை போல வேகமா வளரல, வாழை மரத்தை போல ஓங்கி நிக்கல. ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சு, இந்த வாழை மரத்துல இருந்து வாழை தார் வெளியே வந்து தொங்க ஆரம்பித்தது, வாழை கனி தொங்க ஆரம்பித்தது. உடனே இந்த வாழை மரத்துக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா இன்னும் கொஞ்சம் பெருமைப்பட்டுச்சு. தென்னை மரத்தை பார்த்து சொன்னிச்சு, நீ வளரவும் இல்லை, உங்களோட எந்த விதமான கனியும் கிடையாது, ஆனா கடவுள் என்னை ரொம்ப நேசிக்கிறதுனால நான் இப்ப கனி கொடுக்குறேன் பாரு, நான் எவ்வளவு அழகா கனிகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஏளனமா அந்த தென்னை மரத்தை பார்த்து பேசிச்சான். இந்த தென்னை மரம் சோர்ந்து போகவே இல்லை, தன்னுடைய வளர்ச்சியை குறிச்சு கடவுளுக்கு தெரியும்னு சொல்லி மனரம்யமா இருந்துச்சான். ஆனா பாருங்க, நடந்தது என்ன தெரியுமா? இந்த வாழை பழங்கள் நல்லா முதிர்ச்சி அடைய ஆரம்பித்தது. தோட்டத்துக்காரன் வந்தான், தென்னை மரத்தை கண்டுக்கவே இல்லை பாருங்க. ஆனா அந்த வாழை மரத்தை சுத்தி பாக்குறான். உடனே இந்த வாழை மரத்துக்கு இன்னும் சந்தோஷம். தென்னை மரமே பத்தியா, இந்த தோட்டத்து ஓனரு உன்னை கண்டுக்கவே இல்லை, ஆனா வந்ததுல இருந்து என்னதான் சுத்தி பாக்குறாரு, வாழையை தட்டி பாக்குறாரு, வாழை தாறு அதை தட்டி பாக்குறாரு, அந்த வாழை கனியை தட்டி பார்க்கிறாரு. அது நல்லா விளைச்சலன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். திரும்பி போயிட்டாரு. திரும்பி போனா இன்னொருத்தன் வர்றான். அவன் சும்மா வரல, கையில அருவாளோட கத்தியோட வரான். வந்து அந்த முதலாளி அந்த வாழைத்தாரை பிடிக்க அந்த வேலைக்காரன் அந்த வாழை தாரை வெட்டி கீழே இறக்குறான். அப்போ ரொம்ப அழுதுச்சு, ஐயோ என்ன இப்படி நடந்து போச்சு, நான் நல்ல கனி கொடுத்துக்கிட்டு இருந்தேனே, எதுக்கு இந்த கனியை வெட்டுறீங்கன்னு ரொம்ப வேதனையோடு கூட ரொம்ப அதுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அந்த தென்னங்கன்றுக்கு முன்னாடி முகத்தை கூட காட்ட முடியாத அளவுக்கு முகத்தை திருப்பிடுச்சு. ஆனா அந்த தென்னங்கன்று ஒன்றுமே சொல்லலை. நடந்தது என்ன தெரியுமா? சற்று நேரத்துல போனவர்கள் திரும்பி வந்தார்கள். 4 பேராக வந்தார்கள். வாழை மரத்தை அடியோடு வெட்டி கொண்டு போய்விட்டார்கள். இதுதாங்க உலக மனுஷனுடைய ஆசீர்வாதம், உலக மனுஷனுடைய நம்பிக்கை இதுதான். வேகமா வளருவான், நான் அப்படி வளரலையே, எனக்கு அப்படி நடக்கலையே, இப்படி நடக்கலையேன்னு சொல்லி மற்றவர்களோடு நீங்க ஒரு நாளும் கால்குலேட் பண்ணாதீங்க. டோன்ட் கம்பேர் டு அதர்ஸ். நீங்க மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தெய்வமா இருக்கிறாரு, சரியான நேரத்தில் எல்லாத்தையும் தருவார். அவர் எனக்கு நம்பிக்கையா இருக்கிறாரு.
நான் இந்த நிலைமையில இருக்கிறதுனால என் கடவுள் உயிருள்ளவர் உயிரற்றவர் என்று சொல்ல முடியாது. நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை மனரமியமாக வைத்திருக்கிறார். நான் இந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை கர்த்தர் சந்தோஷமாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற நிலையிலே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க எனக்கு வச்சிருக்கிற நிலைமைக்காக ஸ்தோத்திரம். நான் உம்முடைய பிள்ளையாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னுடைய தெய்வமாக இருக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்னு சொல்லுங்க. கர்த்தர் அதை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் முழுவதும் ஆமென் அதையே சொல்லுங்கள். கர்த்தரை நான் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிறேன். நான் பாக்கியவான் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை பாக்கியவானாக பாக்கியவதியாக மாற்றுவார். God bless you.